சாதாரணமாக அந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். What a privilege we have in Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Appa. நன்றி ஆண்டவரே. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. சொல்லுங்களேன், வாயில் இருந்த அந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் நம்முடைய வாயில் இருந்த அநேக நன்றிகள் புறப்படலாம். அநேக நன்றிகளை நம்முடைய நாவின் மூலமாக ஏறெடுப்போமா?
ஆமென். கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இல்லைன்னா அந்த லைட்டா டிக்கிள் பண்ணி சிரிங்கன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளை அழித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். உதித்தார், இந்த
எங்களுக்காக நீங்க கிரஷ் பண்ணப்பட்டீங்கப்பா. ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே
விடாதபடி எங்களை தூக்கி நிறுத்தினீங்க ராஜா. ஓ ஜீசஸ், ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே அப்பா, இடமில்லாத இடங்கள் ஆண்டவரே, இடங்களை தேடி தேடி அடைந்த ஆண்டவரே, ஒரு தாழ்மை ரூபம் எடுத்து எங்களுக்காக நீங்க வந்தீங்களே அப்பா. இந்த உலகத்திற்கு பரிசாற்றுவதற்கு வந்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள தகப்பனே, இதே சந்தோஷத்தை அப்பா, இதே மகிழ்ச்சி இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்ள அப்பா உம்மை ஒருவரையே உறுதியாய் பிடித்துக் கொள்ள கிருபை தாருங்க, கிருபை தாருங்க, கிருபை தாருங்க. ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. thank you lord, thank you jesus. அப்பா ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு எதுவும் கேட்கல தகப்பனே, நீங்க உள்ளத்தை மாத்திரம் கேட்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தை நம்ம உள்ளத்துல கொடுக்கிறோம் ராஜா. எல்லாரும் கேட்போம் அப்பா, என் உள்ளத்தை தர தகப்பனே. நான் அநேக நேரத்துல என் உள்ளத்தை தராமல் தவறி விடுகிறேன் தகப்பனே. என் இருதயம் அநேக நேரம் ஆண்டவரை வெறுமையா இருக்கிறது ராஜா. இன்னைக்கு நான் புதிய ஆவியை புதிய பலனையை பெற்றவரே மறுபடியும் ஆவியை உள்ளத்தை உள்ள கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே, நான் புதிய ரெனியூவல் ஸ்ட்ரென்த் நான் பெற்றுட்டு ஆண்டவரே சந்தோஷமாக நான் வீடு திரும்ப கிருபை தாருங்க தகப்பனே, தாருங்க ராஜா. ஹalleluya. எஸ் லார்ட் அப்பா, எங்கள் பாவங்களை மீட்டுங்க ராஜா. ஒருவேளை அம்மா ஆண்டவரே, இங்க இருக்கிற யாரோ ஒரு நபர் அப்பா, இன்னும் பாவத்துல நான் அடிக்கடி விழுந்து விடுகிறேனே, இன்னும் பாவத்துல நான் எழ முடியாமல் கிடக்கிறேனே என்றாலப்பா ஆண்டவரே கேட்போமா ஏசப்பா, என் பாவங்களை மன்னிங்க ராஜா. I am totally surrendering to you அப்பா. என் பாவங்களை மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, நான் முழுவதுமாக உம்மிடத்தில் சரண்டர் ஆகுறப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறார் ராஜா, உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறார் ராஜா. ஆண்டவரே, எதிரே வெறுமையாக காணப்படுகிறது ராஜா. ஆண்டவரே, நான் திரும்பி செல்ல பொழுது சமாதானத்தை தர எனக்கு கிருபை பாருங்க ராஜா. ஹalleluya. ஓ பரிசுர ரபதிய ரபரபதி சுதலவா ரிஷர ரபதிய ரபரபதிலவா. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். thank you lord, thank you அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களிடத்துல ஆஸ்தி நீங்க கேட்கல ராஜா, எங்களிடத்துல பொருட்களை கேட்கல அப்பா. எங்கள் உள்ளத்தை நாங்கள் தர அநேக நீங்கள் மறுதளிக்கிறோம் ராஜா. இன்னும் கலைகளை நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஏற்றி ஏற்றி வைத்துக் கொள்கிறோம்ப்பா. கடினமான அந்த இருதயத்தை எடுத்து போட்டு மென்மையான இருதயத்தை எங்களுக்கு தாருங்கப்பா, தாருங்க ராஜா. ஆண்டவரே, யார் உன்னை மறந்தாலும் தகப்பனே நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பன் அல்லவா. ஹalleluya ஹalleluya. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தா அவர் உன்னை மறக்க மாட்டார் சொல்லுவா. பெற்றார் உன்னை மறந்தாலும் பெற்றார் உன்னை மறந்தா அவர் உன்னை மறக்க மாட்டார். மறுபடியும் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தா அவர் உன்னை மறக்க மாட்டார்.
அவர் உன்னை மறக்க மாட்டார் அப்பா. அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார். நிறுத்திடுங்க ராஜா.
is sufficient for me, அப்பா. இம்மட்டும் அப்பா, இந்த நாள் மட்டும் அப்பா, இந்த நொடி மட்டும் அப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லை ராஜா. உம்மை விழுந்து நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கோம் ராஜா. நீர் எங்கள் உள்ளத்துல பிறந்ததாப்பா, நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் தகப்பனே. Yes Lord, yes அப்பா, yes Lord, yes Jesus. Thank you Lord, thank you அப்பா, thank you Jesus. மனதினாலத்திலிருந்து என் உள்ளத்துல நான் வந்ததுக்கு நன்றி ராஜா. என் உள்ளத்துல நீங்க வந்ததுக்கு நன்றி அப்பா. உங்கள் ரட்சிக்கப்பட்ட தினத்தை எண்ணி பாருங்க. ஒருவேளை விக்கிரக ஆராதனையில நம்ம சூழ்ந்திருந்து ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி வந்திருந்தாருன்னா அந்த டேஸை எண்ணி பாருங்க. தேங்க்யூ லார்ட், என் உள்ளத்துல பிறந்ததற்கு நன்றி. நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாதப்பா. சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வந்தோம் ராஜா. நன்றி 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 ராஜா. நன்றி அப்பா, நீங்க வந்ததற்கு நன்றி ராஜா. என் இருதயத்துல வந்ததற்கு நன்றி ராஜா. உலகம் கேலி செய்த பொழுது என் இருதயத்துல இருந்ததற்கு நன்றி ராஜா. கதவுகள் அடைக்கப்பட்ட போது என் இருதயத்துல இருந்து எனக்காக திறந்து கொடுத்ததற்கு நன்றி ராஜா. பூட்டினவைகள் எல்லாம் மாறினதற்காக நன்றி ராஜா. Thank you Lord. ஒருவரையே நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. சாஷ்டாங்கம் செய்ய வா, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோமாப்பா, சாஷ்டாங்கம் செய்ய வா, சாஷ்டாங்கம் என்பது நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரை முழுவதுமாக I am nothing Lord, I am zero அப்பா என்று முழுமையாக பணிந்து கொள்வது. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சொல்லுவோம் அப்பா, நான் முழுமையா வட்டப்பா. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. கடைசியாக சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. Thank you Lord. இந்த ஆராதனை எங்களுக்கு முழுவதுமாக நடத்தி தந்தப்பா. ஒரு நிமிடம் கூட ஆண்டவரே, ஒரு நொடி கூட அப்பா மாம்சத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்காதீங்கப்பா. சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரே, நீதியின் கிரீடத்தை நாங்கள் எங்கள் தலையிலே சுமந்தவர்களாயப்பா. தலை நிமிர்ந்து ஆண்டவரே, இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் வெளியே செல்ல எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. உங்களுடைய கருமைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆமென். சொல்லிட்டீங்களா? இன்னொரு நபரை பார்த்து சொல்லுங்களேன். பார்க்காத இன்னொரு நபரை பார்த்து உங்களை இன்னைக்கு சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த
ஆண்டவருடைய இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இன்றைக்கு தேவாலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளும்படியாய் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் உண்டாகும் தேவாதி தேவனுக்கு நன்றிகளை எடுக்கிறேன். வந்தவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. காலையில கொஞ்சம் சத்தமா பாடுறது கஷ்டமான காரியம் தான், எனக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமான நாள். அல்லேலூயா. இட்ஸ் a very special day in our life. ஆகவே தேவ சமூகத்தில் கூடி ஒன்றாய் வந்திருக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கண்களை ஒரு விஷயம் அப்படியே மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து மீண்டுமாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து உடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். என்னோடு இடைப்படுங்க என்று சொல்லி ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் கண்களை தாழ்த்தி ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த தேவன் நம்மளோடு இடைப்பட வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்மளோடு இடைப்படுவது மாத்திரம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் காட். பிள்ளைங்க பெரியவங்க இன்னைக்கு எல்லாம் நம்ம ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம் தேவ சமூகத்தில். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மளோடு இடைப்படுவாராங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், எங்களை நேசித்ததனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கிறிஸ்துமஸ். அதை இன்னைக்கு நினைவு கூர்ந்தவர்களாக ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. இந்த பிரச்சனை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், ஆமென், ஆமென். பக்கத்துல இருக்க நபரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரியாது நீங்க நல்லவரா இல்லையான்னு தெரியாது, எனக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேதத்துக்கு நேராக வசனத்துக்கு நேராக அவருடைய கண்களை திருப்பலாம். நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றதை போல நம்மளுக்கு எத்தனை வயசோ அத்தனை கிறிஸ்துமஸை நம்ம பார்த்துருப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. அதே போல இன்றைக்கும் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார்? இந்த தலைப்புல தான் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லயும் அநேக செய்திகளை நம்ம கேட்பது உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார் சொல்லுங்களேன். இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் சத்தம். ஆமா, எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிந்த வார்த்தை என்னது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. யாரையா அந்த பாவி? ஆமென், ஆமென். சொல்லுங்களேன், யார் அந்த பாவி? நம்ம தான் சொல்லிடுறோம். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? நாங்க தான் அந்த பாவின்னு சொல்லி. ஆண்டவரை அறியாதவங்க பாவின்னு சொன்னா ஓகே, ஆண்டவரை அறிந்தவர்கள் பாவின்னு எப்படி சொல்றது? இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை பார்த்து ஏன் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு சொல்லுவோம். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த உலகத்திலே மனிதர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, காலையில நீங்க ஜெபத்துல கலந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா கடைசி 2 நாட்களா இந்த காரியத்தை குறித்து தியானிச்சோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை பார்த்து என்ன ஒரு மனுஷனோ அல்லது ஒரு மனுஷனை பார்த்து ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு விசுவாசியை பார்த்து ஒரு ஊழியக்காரனோ நீங்க செய்வது தவறு என்று சொன்னா யாருக்கும் என்ன பண்ணாது? சொல்லுங்க. நீங்க செய்கிற காரியம் தவறு என்று சொல்லி யாராவது நம்மளை சுற்றி காண்பிப்பார்கள் என்று சொன்னா அவர்களை யாருக்குமே பிடிக்காது. ஆண்டவர் அந்த உலகத்திற்கு வந்ததனுடைய வெகு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் குற்றங்களை சுற்றி காமிக்கும்படியாய் வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. குற்றங்களை, அதாவது ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுகிற ஜனம் வந்து ஆண்டவரை அறியாத ஜனம் அல்ல, ஆண்டவரை அறிந்து ஆலயத்தில் இருக்கிறதான பிள்ளைங்க. அவங்க சில தவறான பழக்க வழக்கங்களை ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதை அவர்களுக்கு சுற்றி காமிக்க முடியாது. இன்னும் நம்ம பாசையில சொல்லணும்னு சொன்னா, அவரே இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மனுஷனாய் தோன்றி, மனுஷன் சொன்னாதான மனுஷனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆதி நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் முதலாக ஜனங்களோடு எப்படி உறவாடினார் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் வந்து ஜனங்களோடு எப்படி உறவாடினார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் நினைக்கிறதை ஜனங்களோடு கூட பேசினார். அல்லேலூயா. அப்படித்தானே? அன்றைக்கு வேதாகமங்கள் அதிகமாக இல்லை. இன்னைக்கு நம்ம கையில் எல்லாருடைய கையில வேதாகமம் இருக்கிறது. ஆனா அந்த நாட்களிலே பாத்தீங்கன்னு சொன்னா தேவன் பேச நினைக்கும் போது அவர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி, அல்லேலூயா, தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி ஜனங்களோடு கூட பேசினார். அல்லேலூயா. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது இவங்களுக்கு நம்ம அனுப்புகிற இந்த இறைதூதெல்லாம் பத்தாது, தீர்க்கதரிசிகள் பத்தாது, இவங்க நானே போய் சொன்னாதான் இவங்க கேட்பாங்கன்னு சொல்லி அவரே இறங்கி வந்து விட்டார். அல்லேலூயா. உங்களுடைய கண்ணின்களை உங்களுடைய வசனத்துக்கு நேராக மத்தேயு
7வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை யாராவது வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜனங்கள் மத்தியில இருக்கிறதான ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் செய்கிற குற்றங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மற்றவர்கள் செய்த தவறை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இல்லையா? சொல்லுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். மற்றவங்க செய்த தவறை கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபம். அதுவே நம்ம செய்த தவறை கண்டுபிடிக்கணும்னா என்னது? ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? அல்லேலூயா. இயேசுவானவர் அந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முதலாவது நோக்கம் என்னன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அநேக ஜனங்கள் இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்தார்கள். என்ன பிரச்சனை? அவங்க செய்கிற காரியம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா மற்றவர்கள் அந்த காரியத்துல ஈடுபடும் போது இவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த சகோதரி இந்த பிரச்சனையில இருக்கிறாங்க, இந்த தவறுல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களை சுற்றி காட்டக்கூடிய நிலைமையில அநேக கிறிஸ்தவர்கள் காணப்பட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் இதற்கு அடிப்படையாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். இதை வாசிக்கலாம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்ததான ஒரு சம்பவம். இயேசு ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல 2வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, 3வது வசனத்துல அங்க இருந்ததான அந்த தேவாலயத்துல உள்ள ஜனங்கள் வந்து இந்த சகோதரியை பிடித்து கொண்டு இயேசுவின் இடத்துல வருகிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக இயேசுவின் இடத்துல வருகிறாங்க? எதற்காக இயேசு இடத்துல வர்றாங்க? சொல்லுங்க. எதற்காக? இவள் தவறு செய்து விட்டாள் என்று சொல்லி மற்றவர்கள் செய்த தவறை தேவனிடத்திலே குற்றம் சாட்டி ஒரு நியாயம் விசாரிக்கும்படியாக கூடி வருகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபடுகிறாள். அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டு ஒரு கூட்ட ஜனம் இயேசுவின் இடத்துல ஓடி வருகிறது. அப்படி என்று சொன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் செய்கிற தவறின் மேலே அங்க இருந்த எல்லாரும் ரொம்ப கண்ணோக்கமா இருந்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னா, அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சட்டத்திட்டங்கள் தெரியும், கற்பனைகள் தெரியும், மோசே கொடுத்ததான நியாயப்பிரமாணம் எல்லாருடைய கரங்களிலும் இருக்கிறது. ஆனா அவங்க அதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, மற்றவருடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட நினைக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய கண்கள் மற்றவர்களை நோக்கி கொண்டிருக்கிறனவா அல்லது நம்மளையே நோக்கி கொண்டிருக்கிறனவா? அல்லேலூயா. இயேசு இந்த காரணத்துக்காக தான் உலகத்திற்கு வந்தார். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு நல்ல சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க இருந்த ஜனங்கள் ஒரு மகளை பிடிச்சு கொண்டு ஆண்டவர் முன்னாடி வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சுட்டு சொல்றாங்க, இவன் தப்பு செஞ்சுட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழுகிற சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம செய்கிற தவறுகளை விட மற்றவர்கள் செய்கிற தவறு மேலதான் என்ன வருது? அதிக நோக்கமா இருக்குது. அதான் மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம், மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இயேசு வந்ததற்கு முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களுடைய பார்வைகள் மற்றவர்கள் மேலேயே இருக்கிறது, தங்கள் மேலே இல்லை என்று சொல்லி இதை அவர்களுக்கு எடுத்து காட்டும்படியாய், உணர்த்தும்படியாய் அவரே மனுஷ ரூபமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இனிமே என்னுடைய வாழ்க்கையில நான் மற்றவர்கள் மேலே என்னுடைய கண்களை பதிப்பதை விட நான் என் மேலே கண்கள் அதிகமாய் பதிப்பேன். அல்லேலூயா. 7வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடி வாசிங்கம்மா. மத்தேயு. இப்போ அதை வழங்கிக் கொள்றதுக்கு என்ன உதவியா இருக்கும்? மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். தொடர்ந்து வாசிங்கம்மா. ஏனெனில் கவனிங்க. அல்லேலூயா. போதுமா? போதும். நீங்க மற்றவர்களுடைய தவறுகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய கண்கள் என்னையே நோக்கி கொண்டிருக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, எந்த தராசுல நீங்க மற்றவர்களை அளக்கிறீர்களோ அதே தராசுல தான் கர்த்தர் உங்களை அளப்பார். அல்லேலூயா.
ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய கண்கள் இன்றைக்கு யாரை நோக்கி கொண்டு இருக்கிறது? என்ன பாஸ்டர், கிறிஸ்துமஸ் சொன்னா கொண்டாட்டம் அல்லவா அப்படின்னு சொல்லி வந்தா நீங்க எங்களே குற்றவாளிகளாய் மாற்றுகிறீங்களே. அல்லேலூயா. இயேசுவும் இதே நோக்கத்தோடு தான் வந்தார். பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார். பல ப்ராபசி வந்துச்சு. எல்லாவற்றையும் ஜனங்கள் கேட்டுவிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தொடர்ந்து பாவத்திலே ஜீவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே அந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பினவரே இந்த உலகத்திற்கு வந்து, நான் தான் அந்த மெய்யான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பிதாவுடைய குமாரனாகிய இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்து இப்ப அவரே நின்று சொல்லுகிறாரு, மற்றவங்களை குற்றம் தீர்க்காதீங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? குற்றம் தீர்க்காதீர்கள். இதை தேவன் எங்க வைத்து சொல்லுகிறார் தெரியுமா? இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நான் மட்டும் தான் பைபிள் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்க, பைபிள் பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஓப்பன் புக் எக்ஸாம். தேவ ஆலயத்துல. அல்லேலூயா. இந்த பஞ்சாயத்து எங்க நடக்குது? வெளியே புறஜாதிகள் மத்தியில் அல்ல, தேவனுடைய ஆலயத்துல வைத்து அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் அங்க இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணம் வாசிக்கிற ஜனங்கள் வந்து அந்த சகோதரியை முன்னாடி நின்று எல்லாம் குற்றம் சுமத்துறாங்க. எல்லாருடைய கைகளிலும் என்ன இருக்கு தெரியுமா? கற்கள் வைத்திருக்கிறாங்க. என்ன வைத்திருக்கிறாங்க? குற்றம் சாட்டுவது மட்டுமல்ல, குற்றம் சாட்டப்பட்ட அந்த மனுஷனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நம்ம தவறு செய்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்கள் தவறு செய்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்மளுக்கு மறைக்கப்படுகிறது. ஆனா மற்றவங்க அந்த தவறை செய்யும் போது நம்முடைய கண்கள் நிறைய திறந்திருக்குது. அல்லேலூயா. இதை உணர்த்தும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இவர்கள் மற்றவர்களை குற்றம் சுமத்துவது மாத்திரம் அல்ல, அந்த குற்றம் சுமத்துவதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தப்பு செய்யறது ஒரு காரியம், நம்ம தப்பு செய்யறதை மறக்கிறது இன்னொரு காரியம். ஆனா மற்றவங்க செய்யும் போது அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது இன்னொரு காரியம். அல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய கைகளிலே அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க. ஜான் 8வது அதிகாரம். அவனுடைய கைகளில் என்ன இருந்துச்சு? வாசிங்கம்மா. தேங்க்யூ ஜீசஸ். 6வது வசனம் வாசிங்க. ஆமா, 5வது வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வேதாகமம் நன்றாய் தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன தெரியும்? பைபிள் நன்றாக தெரியும். மோசே தன்னுடைய கைகளிலே, போன வாரம் தான் பார்த்தோம், 10 கட்டளைகளை தன்னுடைய கைகளினாலே பொறித்து அதை ஜனங்களுக்கு கொண்டு கொடுத்தான் இல்லையா? அந்த பிரமாணம் இப்ப யாருடைய கைகளில் இருக்குன்னு சொன்னா, இந்த ஜனங்களுடைய கைகளில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய கைகளில் பைபிள் இருக்குது? இருக்க எல்லாருடைய கைகளிலும் பைபிள் இருக்குது. ஆமென். அப்போ இந்த கட்டளைகள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அந்த கட்டளைகள் எவ்விதமா இருக்குன்னு சொன்னா, கட்டளைகளாகவே இருக்குதே தவிர நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கட்டளைகளை வெளிப்படுத்தும்படியாக தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்கள் வந்து கரங்களில் கற்களை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு எப்படியாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நடந்த சம்பவம் நம்மளுக்கு நன்றாய் தெரியும். இயேசுவை திரும்ப 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 கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, என்ன தண்டனை கொடுக்கலாம்? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லி இயேசுவை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அதுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்கிறார். தரையில குடிச்சு அழகா எழுதி கொண்டே இருக்கிறார். ஆமென். திரும்ப 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 கேட்டது நிமித்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இங்க இருக்கிற யாராவது தவறு செய்யாமல் இருப்பீர்கள் சொன்னா, தவறு செய்த அந்த சகோதரி மேல முதலாவது கல்லடிங்க. அல்லேலூயா. சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். இதுல இருந்து நான் எடுத்து காட்ட விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் குறையை கண்டுபிடித்து அதை இயேசுவினிடத்துல கொண்டு வந்து காமிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வருகிறாங்க. ஆனா அங்க நடந்த காரியம் என்னன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, இயேசு மற்றவர்கள் செய்த குற்றத்தை சுட்டி காமித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளைகளில் நாமும் மற்றவர்கள் செய்கிற தவறின் மேல அதிக நோக்கமா இருக்கிறோம். நம்முடைய கண்கள் அதன் மேலே பதிஞ்சு இருக்குது. ஆனா இன்னைக்கு இயேசு எதை பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் செய்கிற காரியத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களை பார்க்க வேண்டாம், மற்றவருடைய வாழ்க்கையில நடக்க காரியங்களை நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்களுடைய கண்கள்ல இருக்க காரியங்களை பாருங்க. அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மற்றவருடைய கண்களில் இருக்கிற சிறு தூசியை நீ பார்க்காத, உன்னுடைய
வாழ்க்கையில இருக்கிற பெரிய பாவத்தை பாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு சொன்னா, அல்லது கிறிஸ்துமஸ் காலங்கள் சொன்னா, நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, மற்றவர்கள் செய்கிற காரியத்தை இனிமே நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்களேன், இனிமே நான் மற்றவர்கள் செய்கிற தவற பார்க்க மாட்டேன். வாயில திறந்து கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்தியாக மாற வேண்டும் என்று சொன்னா ஒரு ஜெபமாக சொல்லுங்க, இனிமே என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை நான் பார்க்க மாட்டேன், அதை நான் சுற்றி காமிக்க மாட்டேன், அதற்கு மாறாக என்னுடைய குற்றங்களை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இங்க யாராவது குற்றம் செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது கல்லெறிங்கன்னு சொல்லும்போது அங்க ஒரு நபர் கூட இல்ல, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய கண்களுக்கு யார் தெரியுமா தெரிவா? இந்த பாவம் செய்ததான சகோதரி மாத்திரம் தான் தெரிவா. ஆண்டவர் கேட்பாரு, என்னம்மா எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமா ஐயா, எல்லாரும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உன்னை கல்லறிய யாருமே இல்லையா? யாருமே இல்ல பாஸ்டர் ஐயா. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த போன எல்லாரும் எது நிமித்தமாய் போனாங்க சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? தவறு செய்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, போயிருங்க. தவறு செய்யாத யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா கல்லால் அடிங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னா அப்போ அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானும் உன்னை தண்டிக்க போறது இல்லப்பா. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் தினம் என்ன தெரியுமா? ஆண்டவரே மனுஷ குலத்துல இந்த உலகத்துக்கு வந்து சொல்றாரு, நீங்களும் மற்றவங்களை குற்றம் சாட்டாதீங்க, நானும் யாரையும் குற்றம் சாட்ட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசிகள் மூலமாக சபையில இருந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துவாரு. ஆனா அந்த இண்டிவிஜுவல் பாவத்தை மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். பார்த்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்ம மேல நம்மளை விட அதிக கரிசனை உள்ளவர். ஹல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசனங்களை நம்ம கேட்டிருப்போம், வியாதிகள் சுகமாக்குறத கேள்விப்பட்டிருப்போம், பிரச்சனைகள் நடுவில் போகும்போது ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிடுறத கேட்டிருப்போம். எந்த இடத்துல அது நீங்க தவறு செஞ்சுட்டு சொல்லி சத்தமா சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அவங்க யாரும் உன்னை தண்டிக்கலையா, நானும் தண்டிக்க மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா வந்து வாங்க, யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இடம் விடுங்க. ஆமென். அப்போ இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னா, இவர் எப்படிப்பட்ட தேவன் இயேசுன்னு சொன்னா, நானும் தண்டிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, எந்த பாவியும் தண்டிக்க நினைக்காம அந்த பாவிக்கு மனம் இறங்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2024 கிறிஸ்துமஸ்ல இன்றைக்கு நம்ம சிந்தையில நம்ம இருதயத்துல பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இனிமே என்னுடைய கண்கள் மற்றவர்களை நோக்கி பார்க்காது. ஹல்லேலூயா. இனிமே என்னுடைய கண்கள் என்ன பண்ணாது? மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து பேசாது. ஏன் என்று சொன்னா, நானே குற்றமுள்ளவனாய் இருக்கும்போது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எடுப்பீங்க, பாஸ்டர் நான் அந்த தவறெல்லாம் செய்யல, நான் அந்த தவறெல்லாம் உடனே சிந்தனைக்காக வரும், நான் இவ்வளவு பெரிய பாவம்லாம் செய்யறது இல்லை பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய முறை நம்ம வாசிச்சிருக்கோம், அப்படித்தானே? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஹல்லேலூயா, என்ன ஹல்லேலூயாவே காணோம். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா வேதாகமம் எதை சொல்ல விரும்புகிறது? இந்த இயேசு எதை சொல்ல விரும்புகிறாருன்னு சொன்னா, நீங்க பெரிய பாவியா சின்ன பாவியா என்பது அல்ல, உங்களுடைய சிந்தைக்குள்ளே பாவம் நுழைந்து விட்டது என்று சொன்னா நீங்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனா உங்க மேலே எரிய வேண்டிய கல்லை நான் என் மேலே பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுதான் நியாய பிரமாணம். ஆகவே இன்றையிலிருந்து நீங்க என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னா, மற்றவர்களையும் நியாயம் தீர்க்காதீங்க. உங்களுடைய பாவத்திற்காக நான் மரித்தேன், ஆகவே நீங்களும் குற்றவாளிகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் சொன்னா இதுதாங்க. ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும்படியா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பக்கத்துல சொல்லுங்களேன், உங்களுக்காக தான் இயேசு வந்தார். சிஸ்டர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தவிர, இந்த பிதாவை தவிர இங்க பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆமென், ஆமென். யாரும் சொல்ல முடியாது நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன்னு சொல்லி. மேபி இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாய் இருக்கலாம், ஆனா அவர் நிரந்தர பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணன். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை இயேசுடைய வாழ்க்கையில என்ன இல்ல?
பாவமே இல்லை. அல்லேலூயா. பாவம் இல்லாத மனுஷனையே சிலுவையிலே அறிவார்கள் என்று சொன்னா, இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? மற்றவர்கள் மேலே குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள். அல்லேலூயா. இயேசு எதை உடைப்பதற்காக உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? இந்த வார்த்தை தாங்க. மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் எப்படி தெரியுமா? மற்றவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தன்னை பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு இறந்ததற்கு, சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இயேசு மற்றவருடைய குற்றத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு? மற்றவருடைய குறைகளை, நீ தப்பு செஞ்சுட்டப்பா, நீ தவறு செய்கிற, நீ செய்கிற அந்த நியாயப்பிரமாணம், நீ கடைபிடித்திருக்கிற அந்த நியாயப்பிரமாணம் தவறு என்று சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லும் போது இயேசுவின் மேலே அந்த கற்கள் பாய்கிறது. அல்லேலூயா. யாரையாவது சொல்லி பாருங்களா, போய் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி. இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ. அல்லேலூயா. சொல்றதுக்கு யாராவது இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். நான் வேலை செய்த நாட்களிலே ஒரு வாட்டி ஒரு மெட்டீரியல் ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா ஆர்டர் பண்ணிட்டேன். குவாலிட்டி ஏற்கனவே ஒரு முறை இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் மெட்டீரியல் அதிகமாக ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த மெட்டீரியல் எல்லாம் சைட்ல வந்து இறங்கிடுச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே. என்ன பண்ணிட்டோம்? நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி என்னுடைய மொபைல் போனை எடுத்து நான் என்னுடைய முதலாளிக்கு அந்த காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தவறுதல் ஆயிடுச்சு, கொஞ்சம் மெட்டீரியல், கொஞ்சம் கம்பி தப்பா ஆர்டர் பண்ணிட்டேன், ஒரு 15 டன் கம்பி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லும் போது என்னை ரொம்ப அதிகமா திட்டாங்க. என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப அதிகமா திட்டாரு. எனக்கு ரொம்ப கவலை. ஏன்னு சொன்னா, இதை மாதிரி பல மடங்கு தவறு செய்தவர்கள் அதை ஆபீஸுக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த ஆபீஸ் சொல்லாம அப்படியே மறைத்து வைத்துவார்கள். அவங்க எல்லாம் நல்ல பிள்ளையா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தவறை வெளிப்படுத்தும் போது நம்ம யாரா மாறிடுறோம்? அல்லேலூயா. இதுதாங்க உலகம். ஆனா அதற்காக நீங்க ஒரு சூழ்நிலையில சோர்ந்து போகாதீங்க. இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாருன்னு சொன்னா, மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ திரும்பி போமா, நான் உன்னை தண்டிப்பதில்லை. ஆமென். ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் இவ்விதமாய் செய்தார். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, தேவன் இன்னும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா சபைகளிலே கூட தேவன் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தத்தை கூட நம்ம வாசித்து ஜெபித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இதை வாசித்துட்டு சபைக்காக போவோம். மத்தேயு 19வது அதிகாரம் 9வது வசனம். படிக்குமா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பொறுத்தளவிலும் ஒரு பெரிய தவறுகளை செய்தாதான் தவறு என்று சொல்லி நம்ம மனதில் என்ன நினைச்சிருக்கிறோம்? ஒரு எண்ணம் வைத்திருக்கிறோம். அங்க வேத வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, உன் மனைவியோட கூட நீ அன்பு செலுத்தாமல் இருப்பாய் என்று சொன்னா அது என்னது? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக நேரத்துல அன்னைக்கு ஒரு போதகர் போதிக்கும் போது கவனிச்சு கொண்டிருந்தேன். ரொம்ப அழகா ஒரு எலாஸ்ட்ரேஷன் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம இந்த மிருகங்களிலே கொடிய மிருகம், நம்ம வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மிருகங்களில் கொடிய மிருகம் எது? சொல்லுங்களேன். பாம்பு. அல்லேலூயா. பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. பாம்பு என்ன மிருகம்? ரொம்ப கொடிய மிருகம். கொத்துனவன என்ன ஆயிரும்? சொல்லுங்க. உயிர் போயிடும். விஷ பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? கொத்துனோன்னா உயிர் போயிடும். பாஸ்டர், நாங்க இந்த உலகத்துல இருக்கிறது போல இந்த பாம்பு மாதிரி கொடிய விஷம் நிறைந்தவர்கள் அல்ல. நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அந்த கொடிய விஷம் உள்ள இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டோம்? நாங்க அதை வெளிப்படுத்த மாட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா. இந்த பாம்பு கொத்துனவன ஒரு மனுஷனுடைய உயிர் போயிடும். உண்மைதான். உலகத்துல இருக்கிறவர்கள் நம்மளை கொத்துறாங்க, நம்ம மேல வார்த்தைகளை கொட்டுறாங்கன்னா பரவாயில்ல. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயத்துல அந்த விஷம் இருந்துச்சுனால என்னவா மாறிடும்? பாவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதை எவ்வளவு பெரிய பாவத்திற்கு தேவன் ஒப்பிடுகிறார் தெரியுமா? விபச்சாரம் என்கிற பாவத்திற்கு தேவன் ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை மனைவி மேல அன்பு செலுத்த முடியாம அல்லது கணவன் மேல அன்பு செலுத்த முடியாம இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில இந்த வார்த்தைகள் உங்களுக்காக தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை எதையாவது காரியத்தை இன்னும் மன்னிக்க முடியாம உங்களுடைய சிந்தையில இருதயத்துல வைத்து அதன் மூலமாக ரெகுலரா நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா,
இந்த தேவன் எதற்காக வந்தார்னு சொன்னா உங்கள் குற்றங்களை மன்னிப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. யாருடைய குற்றத்தை வெளியரங்கமாய் அவர் சொல்லுவதே கிடையாது. ஆமென். கவனிக்கிறீங்களா? அடுத்தது ஒரு வேத வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். என்னுடைய வார்த்தையில நான் சுருக்கிறேன், ஒரு 15 நிமிஷம் கவனமாய். லூக்கா 19வது அதிகாரம் 1 முதல் 10வது வசனம். அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அதுல 7வது வசனத்தை மட்டும் வாசிங்களா. லூக்கா 19வது அதிகாரம் 7வது வசனம். வாசிங்க அடுத்த வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருந்தது, அந்த பாவத்தை தேவன் மன்னித்தார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிற ஒரு மனுஷன், இந்த மனுஷனுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். இவன் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆவலா இருக்கிறான். கடைசியில தேவன் அந்த இடத்துல வந்து மரத்து மேல இருக்கிற அந்த சகைவை என்ன பண்ணுகிறாரு, கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்று சொன்னா, தனி மனிதனுடைய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, ஒரு குடும்பத்துல கூட ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார் தெரியுமா? அந்த குடும்பத்தினுடைய தவறுதல்களை மன்னிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர் தவறு செய்வார் என்று சொன்னா அது அந்த முழு குடும்பத்தையும் பாதிக்கும். இப்ப தேவன் எதன் மேல கரிசனையா இருக்கிறான்னு சொன்னா, எதற்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க பாவத்தை போக்குவதற்கு மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தினுடைய பாவத்தை போக்குவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிப்பட்ட மனுஷனையும் ஆண்டவர் நேசிக்கிறார், குடும்பம் ஆண்டவர் நேசிக்கிறார். பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு யார் போனா? 7வது வசனத்தை திரும்ப படிங்க. நீங்க வசனத்தை மறந்துடுறீங்க. 7:7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் இடத்துல. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? இவர் பாவியான மனுஷன். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த குடும்பத்தை எப்படி பார்த்தாங்க? பாவம் செய்கிற ஒரு குடும்பமாய் பார்த்தாங்க. ஒரு செய்தியில இந்த மனுஷனை குறித்து நிறைய காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். யாரு? வரி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தான். யாரு? இந்த சகையு. அல்லேலூயா. அநேகர் இந்த வசனத்தை வித்தியாசமாக மொழிபெயர்த்தா கூட நான் புரிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு, அல்லது ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் நிறைய வாங்குவாங்க. அப்ப அந்த மனுஷங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? சொல்லுங்க. லஞ்சம் வாங்குறவங்களை பார்த்தா என்ன வரும்? ஒரு போலீஸ் வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க, உங்க கையில ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்ல, அங்க லஞ்சம் வாங்குற ஒரு போலீஸ்காரரை பாத்துறீங்க, உங்களுக்கு என்ன வரும்? பயங்கர கோவம் வரும். கோவம் என்ன சொல்லுவீங்க? இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் குடும்பம் என்ன இருக்காது, நல்லாவே இருக்காது. வெளியே சொல்லுகிறமோ இல்லையோ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பாருங்க. இந்த லாசரு எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான் என்று சொன்னா, அவன் வாழ்ந்த நாட்களிலே அரசர்களுக்கு வரி கட்டுவதை டைரக்டா அரசர்கிட்ட போய் கட்ட முடியாது. அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு மனுஷங்களை வைத்து அந்த மனுஷங்கள்லாம் நீங்க வரி கட்டணும். அந்த வரியை வாங்கிட்டு போய் சகைவு எங்க கொடுப்பான்? அரண்மனையில கொண்டு போய் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ யாருக்காவது ராஜாவை பிடிக்கலன்னு வைங்களேன், இப்ப மோடியை பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கடையில இருக்கக்கூடிய மனுஷனை தானே திட்டுறோம். அல்லேலூயா. கீழே இருக்க போலீஸ்காரன் தானே திட்டுறோம். ஏன்? அந்த டார்கெட் வைக்கிறது யாரு? அந்த டார்கெட்டை கொடுக்கிறது யாரு? மேல அரசாங்கம் தானே கொடுக்குது. அல்லேலூயா. ஆனா நம்முடைய கோபங்கள் வெறுப்புகளை யார் மேல காமிக்கிறோம்? நம்ம பார்க்கிற அந்த மனுஷன் மேல காமிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த லாசர் எந்த சூழ்நிலையில இருந்து வருகிறான் என்று சொன்னா, இவன் தன்னுடைய வேலையை செய்கிறான். ஆனா சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் இவனை எப்படி பார்க்கறாங்கன்னு சொன்னா ஒரு பாவியா பார்க்கறாங்க. அல்லேலூயா. எப்படி பார்த்தாலும் சரி, வேதாகமம் சொல்லுகிறது இவர் பாவியான வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தாருன்னு சொன்னா, ஒருவேளை பாவம் இருந்தாலும் இருக்கும், எனக்கு தெரியல, பாவம் இல்லாத மனுஷன் இருக்க முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட பாவம் இந்த லாசருடைய வாழ்க்கையில இருந்தாலும், மன்னிக்கணும், இந்த சகைகளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த மனுஷனை நேசித்து உன்னுடைய பாவத்தை நீக்குகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தனிப்பட்ட மனுஷனுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கிறாரு. ஒரு குடும்பத்தினுடைய பாவத்தை மன்னித்து அந்த குடும்பத்துக்கு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரம் குறைவா இருக்குது, என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். வேத வசனத்துக்கு நேரா சொல்லாம சம்பவத்துக்கு நேராக போய் விடுகிறேன். இயேசுவானவர் இந்த உலகத்திலே சுற்றி திரியும் போது ஒரு ஆலயத்திற்கு போனாரு.
அந்த ஆலயத்துல வெளியே பாத்தீங்கன்னு சொன்னா புறா விற்கிறவங்க, ஆடு விற்கிறவங்க, மாடு விற்கிறவங்க நிறைய பேர் கூடி இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களிலே ஆண்டவர் பாவம் செய்து விட்டால் அந்த புறாவையோ அந்த ஆடையோ மாடையோ வாங்கி பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆலயத்தின் வெளியில் என்ன வச்சிருப்பாங்க, இவ்விதமான கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆண்டவர் இயேசுவானவர் இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரு, சாட்டையால் அடிச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் துரத்தி விட்டுருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் சித்தமா இருக்கிறாரு. இப்ப எங்க வந்துட்டாருன்னு சொன்னா, தேவன் ஆலயத்துக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. எங்க வந்துட்டாரு? பாஸ்டர், ஆண்டவர் ஆலயத்துல எதுக்கு வரணும்? ஆலயத்துல பாவமா? ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சர்ச்சஸ் இருக்கு, பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்போ அந்த சர்ச்சஸ்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஆமென். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிட்டில ஒரு சர்ச் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். கவனிங்க, ஒரு சிட்டில ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னா அந்த சர்ச்சை சுற்றிலும் நிறைய கடைகள் எல்லாம் கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. என்ன விட்டுருப்பாங்க? நிறைய கடைகள் எல்லாம் கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. அந்த வாடகையின் மூலமாக அந்த சர்ச்சுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அப்படி வாடகை விட்ட கடைகளில் பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை உண்டு. அந்த கடையில என்னெல்லாம் வைப்பாங்கன்னு சொன்னா, அந்த சர்ச்சுக்குள்ள என்னெல்லாம் போதிக்கிறாங்களோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு போதிக்கிறாங்களோ அதெல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா? அந்த கடையில இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா என்ன சொல்றேன்னு சொன்னா, தேவாலயத்தில் எதை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் சொல்லுங்க? பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். அப்படிதானே சபையின் ஆலயத்துல பிரசங்கம் பண்றாங்க. ஆலயத்துல பிரசங்கம் பண்ணுகிற காரியங்கள் அந்த கடையில இருக்கும் சொன்னா, எதை சொல்கிறேன்னு சொன்னா, இந்த சிகரெட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடையில இருக்கும். அல்லேலூயா. இந்த பாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? அல்லேலூயா, அந்த கடையில இருக்கும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறோமோ அதெல்லாம் எங்க இருக்கும்? அங்க இருக்கும். அந்த கடை யாருடைய கடை அப்படின்னு சொன்னா, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்தினோட ஒரு கடையா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுகிறது என்னது? நீங்கள் எந்த மது பழக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது, நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, நீங்க ட்ரிங்க் பண்ணக்கூடாது, நீங்க ஹான்ஸ் போடக்கூடாது. இவ்விதமான காரியங்கள் எல்லாம் சபை சொல்லுகிறது. ஆனா சபைக்கு வெளியே என்ன இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவர் எதை துரத்த விரும்பினார் தெரியுமா? அன்றைக்கே அந்த எருசலேம் சர்ச்சில் என்ன இருந்துச்சு தெரியுமா? சபைக்கு வெளியே எதுக்கு எடுத்தாலும் பணம். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் சபைக்குள்ள இருந்து ஒரு காரியத்தை துறந்த விரும்பினார். அது என்ன தெரியுமா? பண ஆசையை துறந்த விரும்பினார். அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்னு சொன்னா, முதலாவது சொன்னேன், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்திற்காக அவர் வந்தார். இரண்டாவது காரியம், ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக, ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காக அவர் வந்தார். மூன்றாவதாக, சபைகளிலே அநேக பண ஆசை பிடித்தவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு பணாசை நிமித்தமாக தவறான காரியங்களில் ஈடுபட்ட அந்த ஜனங்களை துரத்துவதற்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. போய் அங்க இருக்கிற எல்லாரையும் துரத்துகிறாரு. அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே நாங்க ஏன் கடை போட்டிருக்கோம் தெரியுமா? சர்ச்சில் உள்ள அங்க ஆடு தேவைப்படுது, மாடு தேவைப்படுது, புறா தேவைப்படுது, ஆகவேதான் நாங்க வெளியே கடை போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் தேவைதான், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தேவைதான், வாடகை காசு தேவைதான், அதை தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்த வேண்டியதுதான். ஆனா அதுல பாவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இதை உணர்த்தி அருளும்படியாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சொன்ன அந்த இந்த ஆலயத்தை சுற்றி வெளியே நிறைய காரியங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப போதிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அல்லேலூயா. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை தொடங்கி சபையில் வர நடக்கிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, பேசுகிறது ஒரு காரியமாக இருந்தாலும் செய்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. இயேசு இதை உடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு வந்தார். பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, தூங்கிடாதீங்க. அல்லேலூயா. என்ன ஒருத்தர் நபர் தட்டி சொல்லுங்களேன், லெஃப்ட்ல தட்டிட்டீங்கன்னா ரைட்ல தட்டி சொல்லுங்க, தூங்கிடாதீங்க பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. குடும்பமாய் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்துல பாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நிவர்த்தி செய்யும்படியாய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மூன்றாவது காரியம் பார்த்தோம், சபையில ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. போதிக்கிற சபையிலேயே பாவம் இருக்கும்னு சொன்னா, பண ஆசை நிறைந்தவர்களாய் சபைக்குள்ளே வருவார்கள் என்று சொன்னா, சபை பரிசுத்தத்தை போதிக்க முடியாது என்று சொல்லி சபைக்கு வெளியே இருக்கிற எல்லா அசுசியான காரியங்களையும் அவர் வெறுத்து ஒதுக்கினார். எல்லாரையும் அடிச்சு துரத்தி அனுப்பினார். அல்லேலூயா. இந்த தேவன் எதை செய்ய விரும்பினார் என்று சொன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம், ஒரு சபையினுடைய ஒழுக்கத்தை கொண்டு வர ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாளில உங்களுடைய சமூகத்திற்கு ஒருவேளை நான் பண்டிகை கொண்டாடக்கூடிய நோக்கத்தோடு வந்திருப்பேன் என்று சொன்னா, ஆண்டவரே இந்த எண்ணத்தை எனக்குள்ள இருந்து மாற்றுங்க. ஆண்டவரே பண்டிகை என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நான் தேவ ஆலயத்துக்குள்ள வந்திருப்பேன் என்று சொன்னா, இன்றைக்கு என் சிந்தையில என்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. It's not about celebrating festival, it's about my life. ஏதோ ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உமதாக்குங்க, என்னை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, உமதாக்குங்க, உங்க பாதம் அமர செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்துக்காக இயேசு வந்தார் என்று சொன்னேன். 4வது ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஒரு ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆண்டவர் வந்தார். ரெஸ்கியூன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆபத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றும்படியாய் தேவன் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னா, அவங்க இருக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆபத்தை உணராமல், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிணறு இருக்குது, நீச்சல் தெரியாம கிணத்துக்குள்ள விழுந்துட்டா என்ன ஆகும்? இப்ப கூட நியூஸ்ல ரெகுலரா பாக்குறோம், கடல்ல போய் குளிக்கிறவங்க நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, தண்ணியில அடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஆபத்து தெரியுமா தெரியாதா? ஆபத்து இருக்குன்னு தெரியும், தண்ணியில விழுந்தா இறந்துரும் தெரியும், இருந்தாலும் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட்லி உள்ள விழுந்துடுறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு யார் வந்து அவங்களை காப்பாற்ற வருவாங்கன்னு சொன்னா, அந்த தீயணைப்பு துறையில இருந்து வருவாங்க, ரெஸ்கியூ பண்றதுக்கு வருவாங்க. இன்னைக்கு தேவன் எதற்காக அந்த உலகத்திற்கு வந்திருக்கான்னு சொன்னா, உங்களையும் என்னையும் காப்பாற்றக்கூடியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் வந்தார். பாவம் என்று தெரியாமல் இருக்கிற அநேகர் நம்ம தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆமென். என்னை பாவின்னு சொல்றீங்களான்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பாவிகளிலே பிரதான பாவி நான் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து அடி வாங்கி மிதி வாங்கி நெஞ்ச மனுஷன் சொல்லுகிறாரு, நான் தான் பெரிய பாவி என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னா நான் நம்புகிறேன், நம்முடைய இங்க இருக்கிற யாரும் பரிசுத்தவான் அல்ல. தேவன் எதற்காக வந்தார் சொன்னா, இந்த அறியாமல் இருக்கக்கூடிய இந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரெஸ்கியூ பண்ண முடியாது. சொல்லுங்க, ரெஸ்கியூ. அல்லேலூயா. என்னை காப்பாற்றும்படியாய் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. மற்றவர்களை காப்பாற்ற வந்திருக்கிறார், உண்மைதான். முதலாவது என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 21வது அதிகாரம் மத்தேயு 12வது வசனம். மத்தேயு 21:12. என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுறாருன்னு சொன்னா, கள்ளர் குகைகளாக மாறிவிட்டன. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அதை மாற்றும்படியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இன்னும் எவ்வளவு நேரம் பேசினாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை. He came to rescue us. அறிந்து செய்கிற பாவங்கள் உண்டு, அறியாமல் செய்கிற பாவங்கள் உண்டு, துணிகரமாய் செய்கிற பாவங்கள் உண்டு. கிறிஸ்துமஸ் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னா, பாவங்களிலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களையும் என்னையும் பாவத்தை சுற்றி காமிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம் தெரியும். நியாயப்பிரமாணம் தெரிந்திருந்தும் கூட அவர்கள் செய்கிற தவறுக்கு, அவர்கள் செய்கிற குற்றங்களுக்கு அவங்க ஒரு சாக்குப்போக்கு வைத்திருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷன் தேவனிடத்துல வந்தான். ஆண்டவரே, நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டவன ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, மோசேயுடைய நியாய பிரமாணத்தை நான் உன்னுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறேன் அல்லவா, இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லும் போது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், சிறு வயதுல இருந்து நான் இதெல்லாம் செய்கிறேன். இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அநேகருடைய சிந்தையில இருதயத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டதோ பாஸ்டர், அன்னையில இருந்து நான் பரிசுத்தவானாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
என்றைக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தனோ அன்றிலிருந்து நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் முயற்சி செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லுவீங்க. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த 10 கட்டளைகளுக்குள்ளதான் அந்த குறையும் அடங்கி இருக்கிறது. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான்னு சொன்னா, நான் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறேன். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றைக்கு இருந்ததான அந்த யூதர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்த அதே பிரச்சனை தான். நான் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறேன் பாஸ்டர், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், பின்ன ஏன் என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இன்னைக்கு நிறைய பேர் புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு நம்முடைய மனசு இந்த இடத்தை விட்டு செல்லும் போது புதுசாய் மாறி செல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு செல்லும் போது ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். ஆமேன் என்று சொல்றதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவே என்னுடைய வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் புதிதாக வேண்டும். எதுக்காக வெளியே புதுசா போட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூறுகிறேன். இனிமே என் தலையிலிருந்து கால் வரை எல்லாம் புதுசா தான் இருக்க போகுது. அதுக்குதான் புது ட்ரெஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதுக்காக இந்த புதிய துணிகளை நம்ம அங்கிகளை போட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் வெளிப்புறமும் பரிசுத்தமா இருக்கிறேன், புதுசா இருக்கிறேன், உள்ளேயும் புதுசா இருக்கிறேன். பழசெல்லாம் இல்லை, பழசெல்லாம் இல்லை, எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போமா தேவ சமூகத்தில் அப்படியே எப்படி அர்ப்பணிக்க போறோம். We are going to commit ourselves ஆண்டவருடைய சமூகத்துல கிறிஸ்துமஸ் தினத்துல கமிட் பண்ண போறோம். நீர் பிறந்ததை நினைவு கூர்ந்து நான் என்னை அர்ப்பணிக்க போறேன் ஆண்டவரே. பிறந்ததை நினைவு கூறுகிறோம்னு சொன்னா, பிறந்ததை நோக்கத்தை நினைவு கூர்ந்து அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் நியூ ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாங்க நம்புறேன். பெரியவங்க எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் இந்தியிலிருந்து ஒரு புதிய மனுஷன், இன்றையிலிருந்து நான் ஒரு புதிய மனுஷி. கண்களை மூடிங்க. பிள்ளைங்க கூட தயவு செய்து கண்களை மூடி தேவ சமூகத்துல ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ பாவம் செய்திருக்கிறேன், என்னை ஒரு விஷயம் கூட மன்னிச்சிருக்கேன் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தேவ ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி நம்மளை மன்னிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே 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 முக்கியமல்ல. இந்த தேவன் மாத்திரம், அந்த தேவன் மாத்திரம், அந்த தேவன் மாத்திரம், அந்த ராஜ்யம் மாத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிங்க தயவு செஞ்சு. பிரதர்ஸ், தேவன் வாசம் செய்கிற இடம் இது, தேவன் உள்ளாவுகிற இடம் இருக்கு. அவர் பேச நினைச்ச காரியங்களை ஆண்டவர் நம்ம மத்தியிலே பேசிவிட்டாங்க, பகிர்ந்து கொண்டாங்க. இப்போ நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போறீங்க. ஒரு 2 நிமிடங்களை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரு 2 நிமிஷம் நீங்க உங்களுக்காக எடுத்து ஜெபிக்க போறீங்க. தனித்தனியா ஜெபிங்க. அன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த இடத்துல வந்து இயேசுவுக்கு முன்னோட நின்று கேட்டாங்க, இந்த பாவம் செய்த இந்த சகோதரி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த மகளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனா திரும்பி போனவங்களுடைய பாவத்தை பற்றி வேதாகமம் சொல்லவில்லை. Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. 2024 ஆண்டோடு கூட என் பழைய வாழ்க்கை முடிந்து போகட்டும். இந்த கிறிஸ்துமஸோடு கூட என் பழைய வாழ்க்கை முடிந்து போகட்டும். நீர் எதை சுற்றி காமிக்க இந்த உலகத்திற்கு வந்தீரோ அதை நான் புரிந்து கொண்டேனே, அதற்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரை யாரும் பார்க்கலன்னு நினைச்சு நிறைய காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனா நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தீரே. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஜெபிப்பீங்களா நீங்க உங்களுக்காக? சிஸ்டர், பிரதர், தனிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார். குடும்பமாக ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார். சபையாக ஆண்டவர் மன்னிக்க விரும்புகிறார். பிரதர்ஸ், டோன்ட் டேக் இட் சோ லைட்லி. இது உங்களுக்கான நேரம். இதுதான் கிறிஸ்துமஸ், இதுதான் கிறிஸ்துமஸ். திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம். இதுதான் the purpose began Jesus coming into this world. பாவத்தை மன்னிப்பதற்காக, சுற்றி காண்பிப்பதற்காக, மன்னிப்பதற்காக சொல்றதில்ல. He wants to tell people the problem is here. இங்கதான் அந்த பிரச்சனை இருக்கு என்பதை சுற்றி காமிக்க முடியாது வந்திருக்கிறது. பெரிய பாவம் செய்தாதான் பாவம் என்பது அல்ல.
உங்க சிந்தைக்குள்ள நீங்க நினைத்து விட்டீர்கள் என்று சொன்னாரு பாவம். பிறந்ததிலிருந்தே பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருப்பது அல்ல, என்னும் உங்களிடத்திலே ஒரு பாவம் இருக்கிறது. அது அந்த கட்டளைகளுக்குள்ளே கற்பனைகளுக்குள்ள தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை சரியாக சிந்திக்கவில்லை, கவனிக்கவில்லை. ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. கண்களை மூடிடுவோம். சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. எல்லாரும் கையை அவங்க நெஞ்சு மேல வச்சு, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. மறுபடியும் சொல்லுவீங்களா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. என்னும் வாழ தெரியலையே. சொல்லுங்க, என்னும் வாழ தெரியலையே. பிரதர்ஸ், உங்களுடைய சத்தம் கொஞ்சம் தெய்வ சமூகத்தில் அப்படியே உயர்த்தி சகோதரிகளோடு சேர்ந்து இணைந்து, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தெய்வமே சொல்லி கதறிடுமா? தெய்வமே, இயேசுவே, தெய்வமே, இயேசுவே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது அறிக்கை தேவ சமூகத்துல, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. என்னும் வாழ தெரியலையே. சத்தமா ஒரு குரலா, இயேசுவே, தெய்வமே, இயேசுவே வழி சத்தியமே. இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. ஆமென். சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. என்னும் வாழ தெரியலையே. என்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனுஷன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? சொல்லுங்க. மண்ணான மனுஷன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? ஜெபமாக உங்க பிள்ளையாய் நான் வாழ முடியுமானவரே? உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமோ? மறுபடி சொல்லுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. This is called Christmas. இதுதான் நீங்க அறிக்கை எழுதுறீங்க பாருங்க. இதுதான் கிறிஸ்துமஸ். இதுதான் பிறப்பு. ஆண்டவர் உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறார். இதுதான். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. இயேசுவே, நான் புரிஞ்சு கொண்டேன் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அர்ப்பணிக்கிறேன். என்னாலே ஏதும் ஆகுமா? உங்க பிள்ளையா நான் வாழ முடியும் ஆண்டவரே. மண்ணான மனுஷனா, என்னால் ஏதும் ஆகுமா? பிள்ளையாய் வாழ கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? பாவியின் மீது ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ
சத்தத்தை உயர்த்தி come on, just raise your voice. ஓடி போகட்டும். சொல்லுங்க ஹalleluya ன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya. Just raise your voice and praise him. Hallelujah. Oh, hallelujah. கையை நல்லா அசைச்சு அப்படியே This is Christmas. இதுதான் பிறப்புடைய ரகசியம், இதுதான் பிறப்புடைய நோக்கம். இதுதான் அர்ப்பணிக்கும் போது அவர் பிறந்தது நோக்கம் நிறைவேறிவிடும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கமிட் பண்ணும்போது அவர் என்ன நோக்கத்திற்காக உலகத்துக்கு வந்தார் அந்த நோக்கம் நிறைவேறிவிடும். உங்களுக்காக தான் மகனே, உனக்காக தான் சிஸ்டர், உங்களுக்காக அவர் வந்தது நோக்கம் நிறைவேறட்டுமே. அவர் வந்ததுக்கான நோக்கம் நிறைவேறட்டுமே. தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை நம்பிடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க இயேசுவை பார்த்து இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் புரிந்து கொண்டிருக்கிற இந்த புரிந்துணர்வு என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நொடி பொழுது வரையிலும் என்னுடைய வாழ்க்கையாய் மாறிவிட்டோம் ஆண்டவரே. நான் புரிஞ்சு கொள்கிறேன்ப்பா. சொல்லுங்க, இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு ஆண்டவரே, எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. நீ ஏன் இந்த உலகத்துக்கு வந்தீங்க என்பதை நான் புரிஞ்சு கொண்டேன் ஆண்டவரே. பாவத்தை சுற்றி காண்பிப்பதற்காக, என்னிடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளை நான் தெரிந்து கொள்வதற்காக நீர் இந்த உலகத்துல வந்தீர் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற சிந்தையில் இருக்கக்கூடிய பாவத்தை வெளிப்படுத்தும்படியாக நீர் வந்தீர் ஆண்டவரே. நான் பாவம் இல்லை என்று நினைத்த காரியத்தை சுற்றி காண்பிப்பதற்காக நீர் வந்தீர் ஆண்டவரே. நீர் வந்ததின் நோக்கத்தை புரிந்து கொண்டவனாக இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே செல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் பிறந்ததின் நோக்கத்தை புரிந்து கொண்டவனாக I'm just going to go out from here Lord சொல்லி தேவ சமூகத்துல என்னை நம்புங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க. குர வர 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 நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. நம்பிடுங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. நம்புங்க ஆண்டவரே, சொல்லுங்க, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. ஒரு விஷயம் கூட என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நம்பி எனக்கு ஒரு புதிய வாழ்வு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நம்புங்கப்பா, என்னை நம்பிடுங்க இயேசுவே. இனிமே நீங்க என்னை நம்பலாம் ஆண்டவரே. என் பழைய வாழ்க்கைக்கு உள்ள நான் இனிமே போக மாட்டேன். இந்த 25ஆம் தேதி கிறிஸ்துவனுடைய பிறப்புல நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். இனிமே என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் செல்ல மாட்டேன். என் கைகள் இருக்கிற கல்களை எல்லாம் நான் கீழே போட்டுட்டேன். இனிமே நான் யாரையும் காயப்படுத்துவதற்கு என்னுடைய கரங்களிலே கற்களை எடுக்க மாட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை நம்பிடுங்க ஆண்டவரே, என்னை நம்பிடுங்க, என்னை நம்பிடுங்க, என்னை நம்பிடுங்க. அதுதான் நீங்க ஜெபம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்பிடுங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஆண்டவரே நம்புற அளவுக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே நம்புற அளவுக்கு gift முன்னாடி வந்துறீங்க. Just lead them with the word of prayer. ஆண்டவரே சமூகத்துல எல்லாம் கண்களை மூடுங்க தயவு செஞ்சு. பிரதர்ஸ், you are standing in the presence of the Lord. நம்புங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. எல்லா கிறிஸ்மஸை போல இது ஒரு கிறிஸ்மஸா மாறிவிட வேண்டாம். ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறட்டுமே, அவருடைய சித்தம் நிறைவேறட்டுமே. அர்ப்பணிக்க அப்படியே தேவ சமூகத்துல. ஹalleluya, ஹalleluya.
Yes, Lord. Yes, Jesus. Yes, Amma. கடைசியாக ஒரே ஒரு தடவை சொல்லமா, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு, எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நான் மறுபடி தவறி போகும்போதெல்லாம் என் மீது அனுபவிக்கிறீங்களே தகப்பனே. என் இருதயம் கடினமாக இருந்த போதெல்லாம் கூட மறுபடியும் அனுபவிக்கிறீங்கப்பா. மன்னிக்கவே முடியலையே தகப்பனே, ஆனாலும் நீங்க என்ன அன்பு செலுத்துறீங்கப்பா. ஏனப்பா? I'm sorry Lord. I'm fully committed to you அப்பா. நான் முழுவதுமாக உங்களிடத்தில் என்னை கொடுக்கிறேன் தகப்பனே என்று சொல்லுங்க. கடைசியாக ஒரு முறை எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். 2 கரங்களை வீட்டுல அதே போல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டுட்டு சொல்ல போறோம். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு, ஒன்றும் புரியலையே. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பம் வாழ தெரியலையே. மனதால சொல்லுவோமா, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு, ஒன்றும் புரியலப்பா. சத்தமா சொல்லுவோமே, மியூசிக் எல்லாம் மறுபடியும் சிறு வயதிலிருந்து நான் அநேக தினம் உண்மை மறுதளித்திருக்கிறேன் ராஜா. உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறார் ராஜா. உலகத்திற்கு முதலிடம், உமக்கு 2வது இடம் அப்பா. ஆனாலும் நான் இன்னும் உணர்வடையில தகப்பனே. இன்னைக்கு நான் சரண்டர் ஆகிறப்பா. எனக்கு ஒரு உணர்வை தாவிட தகப்பனே. மீட்டெடுத்த தேவன் அப்பா எனக்கு அந்த புதிய உணர்வை தரப்போவதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆண்டவரே,
பாவங்கள் அப்பா, சுவாபத்தால் உள்ள பாவங்கள் என்று நாங்கள் கேட்டோம் அப்பா. அவைகளை எங்களிடத்துல எடுத்து போடுங்க ராஜா, எடுத்து போடுங்க அப்பா. உங்களுக்கு மறுபடியும் வாங்க சரணடைகிறோம் அப்பா. We are committing அப்பா, சாஸ்திரமாய் உங்களிடத்துல வருகிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக்கோங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனம் என்ற பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், ஒழுகும் வலிரும் தொட்டிலே ஓமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, கரங்களை தெளிக்கணும், தூங்கு தூங்கு பாலானி, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுள்ள பசுந்தொடியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுள்ள பசுந்தொடியில் படுத்திருக்கிறார், வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இங்கு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணியிலே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, ஆவிகளை போற்றுதலால் ஆளுகம் கொண்டோம், ஆவிகளை போற்றுதலால் ஆளுகம் கொண்டோம், இங்கு ஆக்கலுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்கலுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, பித்தளைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, பித்தளைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் என்னுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, கொளிரும் பணியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இந்த நொடி வரையிலும் எங்களை வழிநடத்தி வந்த நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2024 ஆண்டில் இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தேவனுடைய ஆலயத்தில் நானும் என்னுடைய வீட்டாரும் குடும்பமாய் வந்து நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் நான் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் பலவீனங்கள் மத்தியிலும் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்ததுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கூட இருந்து இந்த நேரத்தில் தேவாலயத்துக்குள்ள கடந்து வர உதவி செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை 2025ஆம் ஆண்டு கர்த்தர் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த இடத்துல கடந்து சொல்றாங்க. ஒரு புதிய ஆண்டாய்
ஒரு புதிய வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கை மாற கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் கேட்ட செய்தியை போல எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள, இருதயத்தை மாற்றிக்கொள்ள, வாழ்க்கை முறைமைகளை மாற்றிக்கொள்ள, பேச்சில் அல்ல நடத்தையில விதமாக செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் உதவி செய்கிறாங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக சொன்னது போல பழைய காரியங்கள், குணாதிசயங்கள், பாவங்கள், பழைய இயலாமைகள் எல்லாம் ஆண்டவரை ஒழிக்கப்பட்டு இல்லாமல் போய் ஆண்டவரை புதிய மனுஷனாய் இந்த ஆலயத்தை விட்டு ஒவ்வொருவரும் வெளியே செல்வார்களாக என்று சொல்லி ஒரு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக இவர்கள் செல்லட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனல் உள்ளவர்களாக, அனலை இழந்து போகாதபடி எப்போதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் அவர்களை மாற்றுகிறாங்க. அப்படி அவர்கள் பற்றி எரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் ஒரு புதிய பலத்தை தருவேன் என்று வாக்குரைத்தவர் என் பிள்ளைகளுக்கு அந்த புதிய பலனை அருளி செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இதோ உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்விகளை போல புதிய பலன் அடைந்து உயரே பறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் சபையாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். In this new year of Father God 2025 ஆண்டு என் பிள்ளைங்க உயர பறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், அநேகரை தேவண்டை கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய், அநேகருக்கு இந்த வெளிச்சத்தை காமிக்கும்படியாய், அநேகருக்கு இந்த சத்தியத்தை போதிக்கும்படியாய், நடக்கும்படியாய், ஒவ்வொருவருக்கும் தேவையான பலனை பரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாய் நான் சொல்லிக்கிறேன். இந்த சமூகத்திலே தாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஆராதனை கலந்து கொள்ள முடியாம சொந்த ஊர்களில் இருக்கிற ஆண்டவரை ஒருவேளை வியாதி நிமித்தமாக வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்திலே தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சேர்த்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லா கண்களும் மூடி கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துவோமா? எல்லாரும் பிள்ளைக்கு பெரிய கண்களை மூடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் மயக்கமும் சிநேகமும் ஒரு புதிய பலனும் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட வர முடியாத நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைகளும் கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கொண்டாட்டமே ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே நலங்களை கட்டியே இயேசுவை கொண்டாட வாங்களே. சத்தமா கிறிஸ்துமஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே,
Thank you all for watching. God bless you.